பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களை நம் கர்த்தரின் வார்த்தையை கேட்க போகிறோம். வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வேளையில கூட ஆண்டவரே கேட்கப்படுற வார்த்தை நிமித்தமாக தகப்பனே நாங்கள் பலனடைய திடனடைய தேவனுக்குள்ளாக ஆண்டவரே சாட்சிகளாக இருக்கும்படியாக தகப்பன் கிருபை செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், வறுமையாக்கி நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்வில் தேவன் செய்கிற நன்மையான காரியங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவைகளுக்கு நம் நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாளில் கூட நாம் கேட்கப்படுற தேவ செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செய்யத்தக்கதான இருதயத்தை கர்த்தாவே எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்பேற்பட்ட இருதயத்தை கொடுத்து தேவன் நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நம்ம கேட்கப்படுற தேவ சத்தியமானது தேவன் மேல நம் நம்பிக்கையாக இருக்க வேண்டுமாம். நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம் நம்பிக்கையாக இருக்க வேண்டுமாம். நீதியின் பலிகள் என்று சொன்னால் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் அந்த பலிகளின் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் குற்ற நிவாரண பலிகளையும் இப்படியாக பலதரப்பட்ட பலிகளை செலுத்தி அதை உகந்ததாக தேவனுக்கு பிரியமுள்ளதாக தேவனுக்கு ஏறெடுத்தார்கள். இந்த வேளையில கூட நாம் கேட்கிற இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் கர்த்தருக்கு பலிகளை செலுத்த வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன், பலிகள் என்பது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதுதான் நீதியின் பலியாக இருக்கிறது. உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற துதி ஸ்தோத்திரங்கள் கர்த்தருக்கு உகந்ததாக மாற வேண்டுமாம். அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் நீதியின் பலிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமாம். நீ செலுத்தக்கூடிய பலியானது தேவனுக்கு உகந்ததாக நீதியுள்ளதாக கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். நீ ஏறெடுக்கிற அந்த பலிகளில ஒரு கசப்பு, வெறுப்பு, முறுமுறுப்பு, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கட்டாயத்து நிமித்தமாக நீ செய்தாய் என்று சொன்னால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால நீதியின் பலிகளை மன உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனுக்கு உகந்ததாக ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்று நோவா தேவனுக்கு பலிகளை செலுத்தினார். சர்வாங்க தகன பலிகளை என்ன பண்ணாருன்னா தேவனுக்கு உகந்ததாக என்ன பண்ணாருன்னா ஏறெடுத்து படைத்தார். அதை தேவன் சுகந்த வாசனையாக முகர்ந்து மகிழ்ந்தார். இந்த வேளையில கூட நீ செலுத்துகிற அந்த பலிகள், நீ செலுத்தக்கூடிய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா, அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நீதியின் பலிகள் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றதாக இருக்க வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது நீ எப்படி இருப்பேன்னு சொன்னால் பாக்கியவானாக இருப்பாய். ஹல்லேலூயா. நீதியின் பலிகளை செலுத்தி அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது தேவன் உங்களை பாக்கியவான்களாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால தான் நீங்கள் பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு போனால் மட்டுமே கர்த்தரை துதிப்பது, ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது அப்படி கிடையாது. நம் இருதயத்திலிருந்து எங்க இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உன்னுடைய வாழ்வில் உனக்கு வேண்டிய காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த வேளையில கூட நம்ம எடுத்து நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற இந்த ஜனங்களை முறியடிப்பதற்காக அம்மோன் புத்திர, சேயீர் மலை தேசத்தார் இப்படியாக 3 நாட்டு படையினர் வந்து இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா போர் தொடுத்து
தொடுத்து வந்தாங்க. போர் தொடுத்து வரும் பொழுது அந்த ராஜா எசேக்கியா ராஜா செய்த ஒரே ஒரு காரியம், எல்லா ஜனங்களையும் கூடி வர செய்து தேவ சமூகத்துல துதி பாடல்களை நீங்கள் ஏறெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அந்த நேரங்களில நீங்கள் கர்த்தரை பாடி துதி செய்ய வேண்டும். நீதியின் பலிகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும். இந்த மனிதன் கர்த்தரை என்ன பண்ணாருன்னா முதலாவதாக வைத்து அவர் மீது ஒரு நம்பிக்கையை வைத்தார். நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக இந்த எதிரிகள் தங்களுக்குள்ளாக தாங்களே வெட்டுண்டு விழும்படியாக தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் இவர்கள் பாடி துதி செய்து ஸ்தோத்திர பலிகளை இட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால இவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற அந்த எதிரியை தேவன் மடங்கடிக்கும்படியாக உதவி செய்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி நின்று உங்களை தோற்கடிக்க நினைச்சாலோ தேவன் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை இட வேண்டும். நம் உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு இட்டு முதல் தரமான பலிகளை தேவனுக்கு இட்டு மகிமைப்படுத்தும் பொழுது உங்களை தேவன் என்ன பண்ணுவார்? உயர்த்தி வைப்பது நிச்சயம். இந்த எதிரிக்கு முன்பாக இவன் தாழ்ந்து போகாதபடிக்கு இந்த எசேக்கியா ராஜா தேவன் மேல அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை வைத்தாருங்க. அவருடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இவனுக்கு முன்னும் இவனுக்கு பின்னும் யாரும் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை வைக்கவே இல்லை என்று சொல்லி. ஏன்னா தேவன் இவனோடு கூட இருந்தார். இவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால தான் போற இடத்துல எல்லாம் ஒரு வெற்றி. தேவன் என்னோடு வாங்க, என்னை நடத்துங்க, என்னோட ஆண்டவரை நீங்க இருங்கன்னு சொல்லி இந்த எசேக்கியா கர்த்தர் மேல அவர் அவ்வளவு பற்றுதலாக இருந்தார். தேவன் மீது அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தார். நம்பிக்கையாக இருந்ததுனால தான் தேவன் அவனை என்ன பண்ணாருன்னா எதிரிக்கு விடுதலையாக்கி நீங்களாக்கி மீட்டு கொண்டு இந்த எசேக்கியாவின் நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணினார். அவன் செய்த ஒரு காரியம், பலிகளை இட்டான், ஸ்தோத்திரம் பண்ணினான், பாடினான், துதித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்திலையும் உங்களுடைய சோர்வின் நேரத்திலையும் உங்களுடைய வியாதியின் நேரத்திலும் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திர பலிகளை இட்டீர்கள் என்று சொன்னால், நீதியின் பலிகளை தேவனுக்கு செலுத்தினீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு உங்களுக்கு நன்மை செய்வது நிச்சயம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நொறுங்குண்ட இருதயங்களை அவர் என்ன பண்ண மாட்டாரா? புறக்கணிக்க மாட்டாரா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணீர் என்று சொல்லி அந்த ஆவியிலிருந்து தான், நொறுங்குண்ட ஆவியிலிருந்து தான் பலிகளை இடும் பொழுது மனமுகந்து தேவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என் தேவன் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு அந்த ஆவியில நொறுக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி தேவனை மேன்மைப்படுத்துவார்கள். அப்பேற்பட்ட இருதயங்களை தேவன் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிற பிரியமான தேவனுடைய சின்னங்களே, இந்த வேளையில கூட நீங்க துதி ஸ்தோத்திரங்களை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செலுத்தும் பொழுது அதை கர்த்தர் நுகர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் துதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்கிறோம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்திட்டு இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இந்த நாள்ல கூட உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுக்க ஒரு காரணம், அவரை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி, அவரை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி, நம்முடைய வாயிலிருந்து கர்த்தரை மகிமையான வார்த்தையினால துதிப்போம் என்று சொல்லி தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால துதிப்பதை நீங்க விடவே கூடாது. ஸ்தோத்திர பலிகள் இடுவதை விடவே கூடாது. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுறது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறபடினால இது உங்களுடைய அன்றாட வாழ்வில ஒரு காரியமாக மாற வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவன் மகிமைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற உங்களுடைய பிரச்சனையை தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் வாசிக்கலாம் யோனாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த மனிதர்கள் என்று சொன்னால் யோனா என்ன பண்றாருன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டும் அவருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு விலகி போயிடுறான். விலகி போயிட்டு என்ன பண்றான்னா தான் மனம் போன போக்குல அவனுடைய இஷ்டமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாருன்னு ஒரு கப்பலை ஏறி ஒரு யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் சொன்னக்கூடிய ஒரு இடத்திற்கு போகாதபடிக்கு இவர் என்ன பண்றாருன்னா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போக தன்னுடைய வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டு கப்பல்ல போயிட்டு என்ன பண்றாருன்னா ஹாயா நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவர் அயர்ந்த நித்திரை பண்ணிட்டு இருக்கிற அந்த வேளையில கடல்ல ஒரு கொந்தளிப்பு உண்டானது. அது நிமித்தமாக அங்க இருந்த ஜனங்கள் பயந்தார்கள். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க தேவனை நோக்கி என்ன பண்றாங்க? முறையிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுது? அவங்க வணங்கி கொண்டு இருக்கிற அவங்க தெய்வங்களை என்ன பண்றாங்கன்னா அழைக்கிறாங்க. ஆனாலும் இந்த யோனா மாத்திரம் என்ன பண்றாருன்னு சொன்னா அடித்தட்டுல படுத்துக்கொண்டு தான் இஷ்டம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த எல்லா ஜனங்களும் இது யார் நிமித்தமாக இந்த காரியம் ஏற்பட்டதோ என்று தெரியாதபடிக்கு அவங்க சொல்றாங்க. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து ஒருவரை ஒருவர் என்ன பண்ணாங்களா சொல்லி ஒருவரை ஒருவர் தேய்ச்சி நம்ம என்ன பண்ணணும் ஒரு பொருத்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இந்த கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஒரு பிரச்சனை வரும் பொழுது தேவனை அறியாத அங்க இருந்த அந்த மனிதர்களுக்கு தெரிந்தது, பலிகளை இட்டால் தேவன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த ஆபத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொண்டு அவங்க செயல்பட்டார்கள். இந்த நாள்ல கூட நீங்களும் தேவனை அறிந்து கொண்டு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் முதலாவதாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் பலியிட்டேன் என்று சொன்னால் என் பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போகும். நான் பலியிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய பலவீனம் என்னை விட்டு நீங்கி போகும். நான் பலியிட்டேன் என்று சொன்னால் என் வாழ்வில் நடக்காத காரியங்கள் எல்லாவற்றுமே தேவன் நடத்தி கொடுப்பார் என்று சொல்லி நீதியின் பலிகளை உங்கள் வாயிலிருந்து நீங்கள் ஏறெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து நீதியின் பலிகளை செலுத்தினார்கள். கடல் கொந்தளிப்பு அந்த நேரமே என்ன பண்ணிச்சுன்னா அமைதியாக நின்றது. என்ன பண்ணாங்க, இந்த யோனாவை தூக்கி அந்த கடலிலே போட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்துல இவனை தூக்கி அந்த கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்டது நிமித்தமாக கடல் கொந்தளிப்பு அமைதியாக இருந்தது. பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் நேரிட்டு 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 வந்தாலும் இந்த கடல் கொந்தளிப்பை போல உங்களுடைய பிரச்சனை அமைதியாக மாறணும், ஒன்றுமே இல்லாம அமர்ந்து போகணும்னு சொன்னா நீங்க பலிகளை செலுத்த வேண்டும், தேவனுக்கு உகந்த காரியங்களை ஏறெடுக்க வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து எப்படி அவங்க வெளியே வந்தார்களோ அதை போல பனி போல தேவனுடைய பிரச்சனை விலகி போகும்படியாக செய்வர். மலை போல காணப்படுங்க உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை. என்னால இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியல, கடன்ல இருந்து வெளியே வரவே முடியல சொல்லிட்டு அது உனக்கு பெரிய மலை போல காணப்படலாம், பெரிய பிரச்சனை போல நீ சிந்திக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துல போயிட்டு முழங்கார் படியிட்டு நீ ஜெபித்து துதி பலிகளை ஏறெடுத்து கர்த்தருக்கு உகந்த காரியங்களை செய்து உபவாசித்து கர்த்தரை நீ மேன்மைப்படுத்தினாய் என்று சொன்னால் அது உன்னுடைய வாழ்க்கையில இருந்த இடமே தெரியாதபடிக்கு உன்னுடைய பிரச்சனை மாறி போகும். ஹல்லேலூயா. தேவன் அப்பேற்பட்ட காரியத்தை உன்னுடைய வாழ்வில் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதை நீதியின் பலிகளை செலுத்துவதை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தரை பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். யோனா என்ன பண்ணாரு, அந்த கடலுக்குள்ள போன மாத்திரத்துல தன்னுடைய பிரச்சனையை பார்த்து அவர் அப்படியே அங்க இருந்துடாதபடிக்கு அவர் சொல்றார், நானோவெனில் துதியின் சத்தத்தோட நமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி துதி சத்தத்தை அந்த நெருக்கத்தின் மத்தியில் இருந்து அந்த பிரச்சனையின் மத்தியில் இருந்து பலியிட்டான். யோனாவை அந்த மீன் கக்கி போட்டது, அந்த நெருக்கத்தில் இருந்த அவன் பிரச்சனையில இருந்த அவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. இதை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகத்துல 146 அதிகாரம் 5வது வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இந்த தேவன் உங்களோடு இருந்தார் என்று சொன்னால் உங்களை பாக்கியவான்களாக கர்த்தர் மாற்றுவார். நீ நீதி பலிகளை செலுத்தின என்று சொன்னால் கர்த்தருக்கு உகந்த காரியத்தை நீ செய்தாய் என்று சொன்னால் உன்னை பாக்கியவானாக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பது நிச்சயம். யாக்கோபை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆகையினால தேவனுக்கென்று தெரிந்து கொண்ட நீங்கள் ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடாதீங்க, கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போயிடாதீங்க, தேவனை மகிமைப்படுத்துவதை ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் தேவனை கனப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாறும் பொழுது தேவன் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிற. ஹல்லேலூயா. உங்களுடைய பலிகளை தேவனுக்கு ஏறெடுங்கள். அன்றைக்கு ஜனங்கள் எல்லாருமே ஆடு மாடுகள் எல்லாவற்றுமே பலியிட்டார்கள். இந்த வேளையில கூட நீதியின் பலி என்பது உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு துதி ஸ்தோத்திரங்களும். ஆகையினால அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையில கூட கேட்ட வார்த்தையின்படியாக தேவன் நீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் நீரின் பலிகளை கர்த்தாவே செலுத்த கர்த்தரை பிரியப்படுத்த தேவனை மகிமைப்படுத்த என் தகப்பனீர் உதவி செய்ய போறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியாளர் கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. யாரெல்லாம் தகப்பனை இது முதற்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் பலிகளை செலுத்த வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் தேவன் நன்மையான காரியங்களை செய்து ஆசீர்வதித்து நீர் உயர்த்த போறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.